காமராஜர் தமிழகத்தில் உருவான மகத்தான மக்கள் தலைவர்களில் பெருந்தலைவர் காமராஜரும் ஒருவர். சினிமாவில் நம்ம பார்த்து ஆச்சரியப்படுற ஹீரோக்களை போல இல்லாமல் நிஜ வாழ்க்கையிலும் உண்மையான ஹீரோவாகவே வாழ்ந்து காட்டியவர் கர்மவீரர் காமராஜர். விருதுநகர் மாவட்டத்தில் 1903 ஜூலை 15 பிறந்தார். இவரது 6 வயதில் திடீர்னு ஏற்பட்ட அவர் தந்தையின் மரணம் அவரோட பள்ளி படிப்பை முடிவுக்கு கொண்டு வந்தது. மாமாவோட துணிக்கடையில் வேலை பார்த்து வந்தார். அப்போது அவருக்கு இருந்த அரசியல் ஆர்வமும் காங்கிரஸ் கட்சியின் மீதான ஈர்ப்பும் அவரை கட்சி தலைவர்களிடம் கொண்டு போய் சேர்த்தது. காங்கிரஸ் கண்டெடுத்த ஆற்றல் மிகு தலைவர், தமிழகத்துக்கு பல முதல்வர்களை உருவாக்கிய கிங் மேக்கர். பிரிட்டிஷை எதிர்த்து நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகம் தமிழகத்திலும் பெரும் எழுச்சியை ஏற்படுத்துச்சு. அதில் கலந்து கொண்ட காமராஜர் கைது செய்யப்பட்டு 2 ஆண்டு அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டார். அதன் பிறகு வெளிவந்த காமராஜர் காங்கிரஸும் காந்தியும் அறிவிக்கிற எல்லா போராட்டங்கள்லையும் முன்பை விட தீவிரமாக கலந்து கொண்டார். காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட பொறுப்பிலிருந்து மாநில பொறுப்புக்கு உயர்ந்தார். சென்னை மாகாண காங்கிரஸ் செயற்குழு தலைவராக அவருக்கு அந்தஸ்து கிடைச்சது. 1937 நடந்த சட்டமன்ற பொது தேர்தலில் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டார். அந்த வாய்ப்பை அவருக்கு வழங்கியது அவருடைய அரசியல் குருநாதர் தீரன் சத்தியமூர்த்தி. சாத்தூர் தொகுதிக்கு உள்ளதான் அவர் சொந்த ஊரான விருதுநகர் வந்ததுனால அவரை எதிர்த்து யாரும் போட்டியிடலை. அதனால போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டு சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சார் காமராஜர். கண்ணியமான தொண்டர், கடுமையான உழைப்பாளி. ஆனால் இல்லாத ஒன்றை யாராவது தவறாக சொன்னாங்கன்னா அது காந்தியாக இருந்தாலும் எதிர்க்கக்கூடிய தைரியம் உடையவர் காமராஜர். ஒருமுறை தமிழகத்துக்கு சுற்றுப்பயணம் வந்த காந்தி பத்திரிகை ஒன்றில் தமிழ்நாட்டில் ராஜாஜிக்கு எதிராக ஒரு குறுங்குழு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். அதை வன்மையாக கண்டித்த காமராஜர் தாம் ஆற்றி வந்த ஆட்சிமன்ற குழு பதவியை ராஜினாமா செய்தார். காந்தியை எதிர்த்த காமராஜரோட துணிச்சல் கட்சிக்குள்ள அவரோட மதிப்பை இன்னும் உயர்த்துச்சு. காமராஜருக்கு இருந்த மக்கள் செல்வாக்குக்கும் அரசியல் ஆளுமைக்கும் தொண்டர் பலத்துக்கும் அவர் நினைச்சிருந்தா எப்போதும் முதல்வராகியிருக்கலாம். ஆனால் அவர் காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்த சிறந்த நிர்வாகிகளையும் ஆளுமைகளையும் வெவ்வேறு காலகட்டத்தில் முதல்வர் பதவி கொடுத்து அழகு பார்த்தாரு. ஓமத்தூர் ராமசாமி ரெட்டியாரை முதல்வராக்கினாரு. பின்னர் கட்சிக்குள் நெருக்கடி வந்தபோது PS குமாரசாமி ராஜாவை முதல்வராக்கினாரு. ஒரு கட்டத்தில் மைனாரிட்டி அரசை உருவாக்க வேண்டிய நிலை ஏற்பட்ட போது நீண்ட கால அரசியல் எதிரியான ராஜாஜியை முதல்வராக்கினாரு. ஒரு கட்டத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய அரசியல் நெருக்கடியின் போது நிர்பந்தத்தால காமராஜர் முதல்வரானாரு. சட்டமன்ற தொகுதியில் கலந்து கொண்டு சுவாரஸ்யமான உரைகளை பேசி கைத்தட்டு வாங்குறதுல காமராஜருக்கு விருப்பம் இல்லை. மக்களோட வளர்ச்சி திட்டங்களில் அதிக கவனம் செலுத்தினாரு. மக்களிடம் எதிர்ப்பு கிளப்பிய குருக்கல்வி திட்டத்தை ரத்து செஞ்சாரு. ஆட்சி பணியை செம்பட செஞ்சாலும் கட்சி பணிகள்லையும் கவனம் செலுத்தினாரு. சோசியலிசம் பாணி சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் தீர்மானம் நிறைவேற்றிய பொழுது அதை அமைதியான முறையில் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னார். இவர் அறிவிக்கிற மதிய உணவு திட்டம் மூலம் கல்வி கற்கிற குழந்தைகளுடைய எண்ணிக்கையை அதிகம் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக நம்பினார் காமராஜர். அதனால் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 7% இருந்த கல்வி கற்போரின் எண்ணிக்கை 37% உயர்ந்துச்சு. ஏராளமான தொடக்க பள்ளிகளை தொடங்கினார். ஏற்கனவே செயல்பட்ட பள்ளிகளை சீரமைக்க நிதி ஒதுக்கி கொடுத்தார். SSLC வர இலவச கல்வி வகைக்கும் வழி செஞ்சார். அதனால் மக்கள் இவரை கல்வி கண் திறந்த காமராஜர் அப்படின்னு செல்லமாகவும் அழைச்சாங்க. 1957 ஆண்டு 2வது முறையும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காமராஜர் மத்திய அரசின் பொதுப்பணித்துறையை தமிழகத்திற்கு கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சித்ததனோட பயனாக தான் சென்னை கிண்டியில் உள்ள அறுவை சிகிச்சை கருவிகள் தொழிற்சாலை மற்றும் டெலிபிரிண்டர் தொழிற்சாலையும், அரக்கோணம் இலகுரக தொழிற்சாலை, துப்பாக்கி தொழிற்சாலை, நெய்வேலி நிலக்கரி சுரங்கங்கள் மற்றும் பழுப்பு நிலக்கரி கோஆபரேஷன், நிலக்கரி கச்சா ஃபிலிம், சேலம் உருக்காலைகள், பரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, சென்னை ஆவடி இராணுவ தளவாட தொழிற்சாலை உள்ளிட்டவை உருவாக்கப்பட்டுச்சு. தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் முதல்வர் ரொம்ப முனைப்போடு செயல்பட்டார். அதன் மூலம் தமிழகம் முழுவதும் நிறைய தொழில் பேட்டைகளை உருவாக்கினார். 4 இரும்பு தொழிற்சாலைகள், 4 மிதிவண்டி தொழிற்சாலைகள், 6 உர தொழிற்சாலைகள், 2 சோடா உப்பு தொழிற்சாலைகள், 21 தோல் பதனிடும் தொழிற்சாலைகளை உருவாக்கினார். அதிக எண்ணிக்கையில் தீப்பெட்டி தொழிற்சாலை உருவாக்கப்பட்டதும் காமராஜரோட ஆட்சி காலத்தில் தான். சென்னை வண்டலூர் ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் நிறுவனம் சார்பாக இந்தியா பிஸ்டன் TVS நிறுவனங்களை உருவாக்கினார். விவசாயிகளுக்காக சிந்திச்சு விவசாய நலத்திட்டங்களை அமல்படுத்தினார் முதல்வர் காமராஜர். விவசாயிகளுக்கு சலுகை கட்டணத்தில் மின்சாரம் கொடுக்க வழிவகை செய்தார். மக்களின் முதல்வராக இவரது ஆட்சி காலத்தில் தான் கிருஷ்ணகிரி நீர்த்தேக்க திட்டம், சாத்தனூர் நீர்த்தேக்க திட்டம், அமராவதி மற்றும் பொல்லம்பாடி நீர்த்தேக்க திட்டங்கள் செயல்வடிவம் பெற்றுச்சு. நீர்மின் திட்டம், அனல் மின் திட்டம்னு தொலைநோக்கு பார்வையோடு சிந்திச்சு செயல்பட்டார் காமராஜர். 9 வருட ஆட்சி காலத்தில் 14 அணைகளை கட்டின ஒரே முதல்வர் காமராஜர் தான்.
1962ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலையும் 3வது முறையாக வெற்றி பெற்று முதலமைச்சரானார் காமராஜர். அந்த சமயம் திமுக பிரதான எதிர்க்கட்சியாக சட்டமன்றத்தில் நுழைஞ்சாங்க. அதனால காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னேற்றம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணி கே பிளான் எனப்படுற காமராஜர் திட்டத்தை கொண்டு வந்தாரு. அதன்படி ஆட்சியில் இருக்கிற மூத்த தலைவர்கள் கட்சியை இளைஞர்களிடம் ஒப்படைச்சிட்டு கட்சி பணி ஆற்றணும் அப்படின்னு சொன்னாரு. அதன்படி 1963ஆம் ஆண்டு முதல்வர் பதவியை ராஜினாமாவும் செஞ்சாரு. காமராஜர் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்யறது காங்கிரஸ் தற்கொலை செய்து கொள்றதுக்கு சமம் அப்படின்னு பெரியார் கூறினாரு. இருந்தாலும் தொண்டர்களிடமும் மக்களிடமும் மரியாதைக்குரிய ஒருவராக மாறி அனைவருக்கும் முன்மாதிரியாக திகழ்ந்தாரு. வாழ்நாள் முழுவதுமே சமூக தொண்டு செஞ்ச காமராஜருக்கு அவரது மறைவுக்கு பின்பு இந்திய பாரத ரத்னா விருது கொடுத்து சிறப்பிச்சாங்க. இவ்வளவு உன்னதமான நேர்மையான இன்னொரு தலைவர் தமிழக வரலாறு மட்டுமல்ல உலக வரலாறும் இன்னும் சந்திக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான்.